ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா உன்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லையா? மலை போல நம்பியவர்களை உன்னை தூக்கி போட்டு விட்டு போய்விட்டார்களோ? நீ எதிர்பார்க்குற ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கல அப்படின்னோன்னு உனக்கு தோன்ற விஷயம் என்ன? வாழ்க்கை அவ்வளவுதான், முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறல்ல? இல்லை, வாழ்க்கைங்கிறது முடியறதில்ல. எப்பயுமே அற்புதமானது தான் வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திச்சு நீ கவலைப்பட்டு எப்போ பார்த்தாலும் ஒவ்வொன்றா இழந்துக்கிட்டே இருக்கிறதுனால நீ எப்போ என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம், அவ்வளவுதான் வாழ்க்கை, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு. ஆனால் ஒன்று தான், வாழ்க்கை முடியல. வாழ்க்கைங்கிறது இனிமே தான் துவங்க போகுது. எதிர்பார்க்குற ஒவ்வொன்றும் கிடைக்கும். எதிர்பார்க்குற ஒவ்வொன்றும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் நடக்கும். யாரெல்லாம் உன்னை எப்போ பார்த்தாலும் நீ வாழ மாட்ட, நீ வாழ்க்கையில் வீணாக போயிடுவ, நீ எப்போ பார்த்தாலும் உன் வாழ்க்கையில் ஏமாந்துருவ அப்படின்லாம் சொல்லி உன்னை திட்டுறாங்களோ, உன்னை தேவையில்லாத கடும் சொல்லால் உன்னை காயப்படுத்துகிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், போய் சொல்லு. உன்னை பார்க்கும்போது யாராவது நீ இதுக்கு மேலே நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, சரியாக முகத்தில் அடிக்கிற மாதிரி நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவான். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ நினைக்கிறத விடவே நீ எந்த அளவுக்கு தைரியமாக நான் இருக்கேன், நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வரையோ, அதை விட அதிகமாக பல மடங்கு உனக்கு நல்லது நான் செய்வேன். தைரியங்கிறது எப்பயுமே ஒன்று தான். என்ன தெரியுமா? முடியும், அதுதான் தைரியமாக பேச வைக்கும். உன்னால் ஒரு விஷயம் முடியும் அப்படின்னா நீ தைரியமாக பேசுவேன். அதுவே முடியாது அப்படிங்கும்போது நீ என்ன பேசுவ? சோர்ந்து போயிடுவ. அதுதானே உன் வாழ்க்கையில் நடக்குது. தைரியமாக பேசு. யாராவது உன் வாழ்க்கையில் சில நேரத்தில் சில விஷயத்த தப்பாக செய்கிறாங்க அப்படின்னா அதுவும் உன் வாழ்க்கையில், புரிஞ்சுதா? உன் வாழ்க்கையில் தப்பாக செய்கிறாங்கன்னா அந்த இடத்துலேருந்து தயவு செஞ்சு வெளியே வா. என்றைக்குமே தப்பு செய்கிறவங்க உன் வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையில் நீ தெளிவாக இருந்தாலே போதும், எல்லாமே தெளிவாக நடக்க ஆரம்பிக்கும். நீ என்றைக்கும் பயந்து நடுங்கி ஒவ்வொரு காலமும் ஏமாந்து நிற்கணும்னு என்ன அவசியம்? எந்த ஒரு நிமிஷமும் எப்பொழுதும் கவலை என்ற ஒன்று உனக்கு தேவையே இல்லாத ஒன்று. கூடிய விரைவாக அற்புதமும் அதிசயமும் நடக்கும். நீ என்னென்னவோ நினைத்தாய் வாழ்க்கையில் எப்படியோ வாழலாம் என்று. ஆனால் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலை உன்னை ரொம்ப வாட்டி வதைக்கிறது. கூடிய விரைவாக நான் உனக்கு எப்பொழுதும் உதவியாகவே இருப்பேன். ஒரு நாளும் ஒரு பொழுதும் தோல்வி என்ற ஒன்றை உன்னுடைய வாழ்க்கையில் நான் அனுமதிக்க கூட மாட்டேன். நீதான் தேவையே இல்லாமல் நினைக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வியை அனுமதிப்பேனோ? வாழ்க்கையில் உனக்கு எல்லா விதத்திலும் கஷ்டத்தை கொடுப்பேனோ அப்படின்னு. ஆனால் உன் வாழ்க்கையில் தோல்விங்கிற ஒன்று கொடுத்தேன். ஆனால் இதுக்கு மேலே தோல்விங்கிற ஒன்றுக்குள்ள உன்னுடைய வாழ்க்கையை என்றைக்கும் எப்பயும் சரிதான் அனுமதிக்க மாட்டேன். தொடர்ந்து நீ முயற்சி செய்கிற காரியத்தில் வெற்றி கிடைக்கும். வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம், சுற்றி என்ன நடக்குது, ஏது நடக்குது, எதுவுமே புரியாமல் தான் நின்றுக்கிட்டு இருக்க. என்கிட்ட நீ அடிக்கடி சொல்கிற விஷயம், என்ன நடக்குதுன்னே புரியல சாய், சுற்றி எல்லாம் மர்மமாக இருக்குது, யாரை நம்புறதுன்னு கூட தெரில. என்ன நான் ஆனால் நம்புகிற ஒரே ஒரு ஆள் நீங்கள் மட்டும்தான், மற்ற யாரையும் நான் நம்பலை அப்படின்னு நீ என்கிட்ட சொல்லுவேன். அம்மா, உன்னுடைய நம்பிக்கையை ஒரு நாளும் நான் உடைக்க மாட்டேன். ஒரு நாளும் உன்னை நான் கஷ்டப்பட வைக்க மாட்டேன். எல்லாமே ஒரு அளவு தான். நான் உன்னை கஷ்டப்படுத்தினேன். ஏன் இந்த நிமிஷம் கூட நீ வலி வேதனையோடு தான் இருக்க.
நீ வேதனை இல்லாமல் இல்லை. ஆனால் இந்த வேதனையெல்லாம் கூடிய சீக்கிரமாக முடிஞ்சு நல்லது அப்படிங்கிற ஒன்றுத்துக்குள்ளே கண்டிப்பாக போகும். இரவு பகல்னு பார்க்காம யாருக்கும் தெரியாமல் அழுது 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 வாழ்க்கையில் எத்தனை காலம் தொலைச்ச. இனிமேவாவது சாய் தருவேன். மாற்றம் வந்துட்டு, திருப்தி வந்துட்டு, யோசிக்க நிறைய நல்ல விஷயம் வந்துட்டுன்னு ஒன்று ஒன்றா செய். என்கிட்ட உன்னுடைய வாழ்க்கைக்காக பல 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 திட்டம் இருக்குது. அந்த அத்தனை திட்டமும் நடக்கும். உன்னை உன் வாழ்க்கையில் திருப்தியாக வாழ வைப்பேன். இதை இந்த சாய் உனக்கு இந்த நேரம் செய்து கொடுக்குற சத்தியமாக ஆகும். ஏன்னா துரோகம் செய்ய மாட்டேன். வாழ்க்கையில் உனக்கு துன்பத்தை தரமாட்டேன். எப்பயுமே உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டப்படுற மாதிரி இனி வரும் காலத்தில் எந்த ஒரு திட்டத்தையும் அமைச்சு உன்னை மேலும் மேலும் அழுக வச்சு வேடிக்கை பார்க்க மாட்டேன். எல்லாமே உனக்கு திருப்தியாக நடக்கிற மாதிரியான விஷயங்கள் அனைத்தையும் செய்வேன். பொறுத்திருந்து எல்லாத்தையும் என்கிட்டேருந்து வாங்கிக்கோ. உங்ககிட்டேருந்து நான் எல்லாத்தையும் பறிச்சேன் அப்படின்னு சொல்கிறல்ல, நிச்சயமாக என்கிட்டேருந்து எல்லாத்தையும் நீ வாங்கிக்கோ. எந்த ஒரு நிமிஷமும் சரி உன்னை விட்டு நான் போக மாட்டேன். என்றைக்கும் உன் கூட தான் இருப்பேன். சில விஷயம் தப்பாக நடந்துட்டுங்கிறதுக்காக நான் உன்னை விட்டு போயிடுவேனோ அப்படின்னு நினைக்காத. நான் என்றைக்கும் எப்பையும் உன் கூட இருப்பேன். உன் கூட மட்டும்தான் இருப்பேன். புரிஞ்சிச்சா? நல்லது நடக்கட்டும். உனக்கு தேவைக்கு என்னவா இருந்தாலும் உடனடியாக என்னை கூப்பிடு. சாய் உதவி செய்யவா அப்படின்னு கூப்பிடு. கண்டிப்பாக உனக்கு உதவியை செய்வேன். ஒரு பொழுதும் உன்னை ஏமாற்ற மாட்டேன். பல நேரத்தில் உன்னை கவலைப்பட வச்ச இந்த சாய் உன்னை சிரிக்கவும் வைக்க தெரியும்னு உன்னை சிரிக்க வைப்பேன். தொடர்ந்து முயற்சி செய். நீ முயற்சி செய்கிற காரியத்தில் வெற்றிகள் வரும். நீ எதில் ஆசைப்படுறியோ, எந்த விஷயம் நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அது கண்டிப்பாக நடக்கும். நீ அதிகமாக ஆசைப்படலை. உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை தான் ஆசைப்படுறதெல்லாம் நடக்கும். நிம்மதியாக இரு. மனசை தொட்டு உன் மேலே சத்தியம் அடித்து சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்லதே நடக்கும். எப்போதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.